அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். ஹல்லேலூயா. இதை எழுதுறது யார் அப்படின்னா பவுலடிகளார். சரியா? ஒருத்தன் பவுல் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்குறது அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை நடத்த எல்லாம் யார் அப்படியே பிரதிபலிக்கிறதுனா அது இயேசு கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை வைத்திருந்தவர் தான் யாரு? பவுல். அவர் நடந்தாலும் கிறிஸ்துவ போல நடக்கிறாரு. அவருடைய பேச்சு கிறிஸ்துவ போல இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவ இருக்கு. அவர் தான் சொல்றாரு, அவருடைய அச்சு அடையாளங்களை அவருடைய சரீரத்துல வச்சிருக்கிறாரா. அவர் நடக்கிற பாதையில எவ்வளவு தைரியமா ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவை மாத்திரம் அல்ல எங்களையும் பின்பற்றுங்கள்னு சொல்றாரு. யார? எந்த லெவலுக்கு அவருக்கு தைரியம் இருந்தா அந்த வார்த்தைக்கு சொல்ல முடியும். நாம அடிக்கடி என்ன சொல்லுவோம்னா, யாருக்கிட்டையாவது போய் இயேசுவை பற்றி பேசணும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையை அறிந்தவர்களா அவர்கள் இருப்பார்கள்னா ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீ ரொம்ப யோக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க. சரியா? உடனே நம்ம அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருப்போம். என்ன பதில் ரெடியா வச்சிருப்போம்னா, நாங்க ஒரு மாதிரி தான், இயேசு ரொம்ப நல்லவர். நாங்க ஒரு மாதிரி தான், இயேசு ரொம்ப நல்லவர். நாங்க ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் இருக்கும் தான், ஆனா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பவுல் ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்றாரு, கிறிஸ்துவையும் எங்களையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறேனோ அதே போல நீங்க என்னை பின்பற்றலாம்ப்பா. இதுல அடி பெசரவே பெசராது. அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட உள்ள ஆளு தான் யாரு? இந்த பவுல் அடிகளார். அப்ப இவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயமே இல்ல. இவர் என்ன செய்யறார்னா, மக்கதோனியா சபையிலையும் சரி அகாயா சபையில இருக்கிற விசுவாசிகள், இந்த 2 சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளையும் தெசலோனிக்கேயர் சபையில இருக்கிற விசுவாசிகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். என்ன செஞ்சு பார்க்கிறாரு? ஒப்பிட்டு பார்க்கிறார். ஒப்பிட்டு பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க புறஜாதியினருக்கு மாதிரிகளா இருக்கிறீங்க, இயேசுவை அறியாதவர்களுக்கு மாதிரியா இருக்கிறீங்க, இயேசுவை பற்றி தெரியாதவங்களுக்கு மாதிரிகளா இருக்கிறீங்கன்னு சொல்லாம என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, நீங்கள் விசுவாசிகள் யாவருக்கும் என்னவானீர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம புறஜாதிக்கு சாட்சியா இருக்கிறோம், அதெல்லாம் சரி. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 சபை விசுவாசிகளை பார்த்து அவங்களை கம்பேர் பண்ணி தெசலோனிக்கேயர்ட்ட சொல்றாரு, ஏய் இந்த விசுவாசிகள்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாதிரிகளா? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு இயேசுவை அறிந்த பிள்ளைகள் அநேகர் உண்டு. கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த பிள்ளைகள் உண்டு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த காலையிலையும் நம்மளை போலவே ஆராதிக்கிற ஜனங்கள் உண்டு. அவங்களுக்கும் கிறிஸ்தவர்கள் தான், நமக்கு பேரும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்களும் இயேசுவினுடைய பிள்ளைகள் தான், நமக்கு பேரும் இயேசுவினுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் நிறைய மேலோங்கி இருக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுது? கவனிக்க முடியுது. வெளியில இருக்கிறவன் கூட நல்லவனா இருக்கிறான், சர்ச்சில் இருக்கிறவன் நம்ம சொல்லல, பேசிக்கா சொல்றேன். வெளியில இருக்கிற ஆளு கூட நல்ல குணாதிசயங்கள் உடையவர்களா இருக்கிறாங்க. உங்களுடைய பேச்சு நடத்தைகளா நம்மளுடைய சொந்த இருதயம், நம்மளுடைய சொந்த பேச்சு இயேசுவை உடையவர்கள் என்று சொல்லுகிறோம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். ஆனா நம்மளுடைய பேச்சு மாறல, நினைவு மாறல, உணர்வு மாறல. அதே கோபம் இருக்கு, அதே எரிச்சல் இருக்கு, அதே வார்த்தைகள், எந்த விதத்திலையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை. ஆனா நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். அப்படி பார்க்கும்போது இங்க பவுல் அழகா சொல்றாரு, விசுவாசிகளுக்குள்ள, எதுக்குள்ள? விசுவாசிகளையே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, உலகத்துக்கு நாங்க தான் மாதிரின்னு சொல்றோம், நாங்க தான் வெளிச்சோன்னு சொல்றோம், நாங்க தான் உப்புன்னு சொல்றோம். இவர் என்ன சொல்றாரு? விசுவாசிக்குள்ளேயே ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கேன்ப்பா, விசுவாசிக்கு உள்ள இவங்க மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள்,
பரிசுத்தாவியானவர் உங்கள் மீது வருவார். வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்ன சொல்றாருன்னா அவரு, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க, அப்படி இப்படிலாம் சொல்லல, சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will be my witness. Witnessing what? நாம நினைச்சிட்டோம் ஏதோ அற்புத அடையாளங்கள் தான் கர்த்தரை வெளிப்படுத்துகிற காரியங்கள் இல்ல. எதை நம்ம விட்னஸ் பண்றோம், எதுக்கு சாட்சியாய் மாறுகிறோம் என்றால், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நாம் என்ன செய்கிறோம், மாறுகிறோம். நம்ம புறஜாதி இடத்துல கூட தப்பிச்சிடலாம். யார்கிட்ட தப்பிக்க முடியாது தெரியுமா? விசுவாசிகள் கூட. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க சீக்கிரம். வெளியில கூட எதையாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். எப்படிப்பட்ட ஆளு, என்ன ஆளு நல்லா தெரியும். தெய்வம் சொல்றாரு, இந்த விசுவாசிகளுக்கு உள்ள உங்களை ஆண்டவர் மாதிரியா வைக்க விரும்புறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்பயும் செய்கிறார். என்ன செய்கிறார்னா, ஒரு மனுஷனை தன்னிடம் எடுத்து அவனை உருவாக்கி அவனை வணைந்து அவனை காண்பித்து இவனை போல அப்படின்னு சொல்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் தாசனாகிய யோபுவை போல, என் தாசனாகிய ஆபிரகாமை போல, என் தாசனாகிய ஈசாக்கை போல, என் தாசனாகிய தாவீதை போல. அப்பனா கர்த்தர் ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டு வந்து அவனை உருவாக்கி ஜனங்களுக்கு முன்னாடி என்னவா வைக்கிறார்னா, மாதிரியா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் இன்னைக்கு கிறிஸ்தவம் குலைந்து போயிருக்கிற கிறிஸ்தவத்துக்கு உள்ள இவர்களை போல மாறுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை மாதிரிகளாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நாம மனுஷனால புகழப்படுறத பெருசா நினைக்கிறோம். மனுஷனுக்கு முன்னாடி இவங்க நல்ல கிறிஸ்தவங்க, நல்ல பேர் பெற்றவங்க, நல்ல பிரசங்கியாரு, அப்படி இப்படின்னு பேருவாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தரால் புகழப்படுகிறதே உத்தமம். மனுஷனால புகழப்படுறது இல்ல, தேவனால புகழப்படுறது தான் உத்தமமா. அப்படின்னா ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்க விரும்புகிறார்னா, ஒருத்தவங்கள்ட்ட பார்த்து இவங்களை போல மாறு. யார போல மாறு? ஐயா, இயேசுனுடைய சீஷர்கள் நடந்து போறாங்க. போகும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பேச்சு காட்டி கொடுக்குதே, இவங்க நடத்த காட்டி கொடுக்குதே. யாருடைய சீஷர்கள் என்று? வல்லமையை சொல்லல, வரங்களை சொல்லல, அவரை போலவே மீன் அற்புதம் செய்யறாங்கப்பா அவங்க அதை சொல்லல. இவங்க பேச்சு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம பேச்சு காட்டி கொடுக்குதா? உங்க பிரசங்கம் இயேசுவை பிரதிபலிக்குதுதான். சொல்லுங்க, உங்க பிரசங்கம் இயேசுவை, எனக்கு தான் சொல்றேன், உங்க பிரசங்கம் இயேசுவை பிரதிபலிக்குதுதான். உங்களுடைய வெளியில இருக்கிற தோரணையெல்லாம் இயேசுவை பிரதிபலிக்குதுதான். உங்க பேச்சு, உங்க நடத்த கிறிஸ்துவை. ஏன்னா அவங்க சொன்னது, இவங்க செய்யற அற்புதங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதனால இயேசுவல் அவங்க சொல்றாங்க, இவங்களுடைய பேச்சு அவரை மாதிரியே இருக்க, இவருடைய நடத்த அவங்கள மாதிரியே இருக்க. அப்படின்னா நாம எதுக்கு மாதிரி ஆகணும்னா, கிறிஸ்துவுக்கு மாதிரிகளாய் மாற வேண்டும். அது விசுவாசிகளுக்குள்ள. இன்னைக்கு இருக்கிற ஒரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது ரொம்ப வஸ்டா இருக்கிற ஆளுங்க யாருன்னா நம்ம ஆளுங்க தான், நம்ம தான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு குலைந்து போய் இருக்கிற எசபேலின் உபதேசங்களை உள்ளே விட்டு இருக்கிற சபைகளுக்கு நடுவே உங்களை நான் மாதிரிகளாய் மாற்ற விரும்புகிறேன். விசுவாசிக்கனா எப்படி இருக்கணும்? இங்க பாருங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுன்னா எங்க எப்படி இருக்கணும்? இந்த பாருப்பா. தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்யணும்பா, இவங்களை பாருப்பா அப்படின்னு கர்த்தர் ஒருவனை கை காட்ட விரும்புறாரு. அது நம்மளா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் இவனை மாறி மட்டும் இருந்துடவே, அப்படி இல்லை, இவனை போல. ஐயா, பிசாசு ஒரு வார்த்தை கூட கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் பேசல. போய் நின்ன உடனே தெய்வம் சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் போட்டாயோ. எப்படி?
சார் ஒரு வார்த்தை பேசல. பேய் போய் அவர்கிட்ட போய் நான் யோபு பத்தி தான் பேச வரேன்னு கூட சொல்லல. நேரா போய் அவர் சமூகத்துல நின்ன உடனே ஆண்டவர் கேட்கிறாரு கேள்வி, என் தாசனாகிய யோபுவின் மேல கண் வச்சுட்டியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வத்துக்கு தெரியுது யாரு மாதிரின்னு. உலகத்துல நாம எப்படி வேணாலும் நம்மள பிம்பம் காமிச்சுக்கலாம், ஆனா தெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும் யாரு என் புள்ள, யாரு உணர்வுள்ளவன், யாரு தேடுறவன், யாரு உண்மையா அன்பு செய்யறவன், யாரு என்னைய போல வாழணும்னு நினைக்கிறவன், என்னைய போல எல்லாவற்றையும் கொடுத்து என்னைய போல வாழ நினைக்கிற பிள்ளை யாருன்னு யாருக்கு தெரியும்னா தெய்வத்துக்கு. ஆண்டவர் சொல்லணும் மாதிரி, மனுஷன் இல்ல மாதிரின்னு தெய்வம் சொல்லணும். ஒன்னும் இல்ல, என்னைய குறித்து ஒரு மகன் சாட்சி சொன்னான். என்ன சொன்னான்னா, அண்ணே உங்க பிரசங்கத்தை காட்டிலும் உங்க வாழ்க்கை எனக்கு ரொம்ப மாதிரியா இருக்குன்னு ஒரு பையன் சொன்னான். உண்மை என்னன்னா, அவன் நினைக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை மாதிரியா? சொல்லுங்க. நமக்கு பிரசங்கத்துக்கு நம்ம தான் எக்ஸாம்பிள். அவன் என்ன, அவன் வெளியில ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அண்ணே சொல்றேன், உங்க பிரசங்கத்தை காட்டிலும் உங்க வாழ்க்கை முறை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் எனக்கு மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா, அவன் நினைக்கிற அளவுக்கு என் லைஃப் மாதிரியா? சொல்லுங்க. இல்ல. அப்ப வெளியில ஒரு பிம்பம் காமிக்கப்படுது, ஆனா தெய்வம் சொல்றாரு இல்லடே, இன்னும் அவன் நினைக்கிற அளவுக்கு மாதிரியா? மனுஷனால புகழப்படுகிறது அல்ல, தேவனால் புகழப்படுகிறதே உத்தமம். அல்லேலூயா. அப்ப இவர் சொல்றாரு, விசுவாசிகளுக்குள்ள நீங்க மாதிரியா மாறணும். சார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாச பிள்ளைகளை எது உருவாக்குச்சு? ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. இவ்வளவு ஸ்ட்ராங்கா உபத்திரவத்துக்கு நடுவுல இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் விசுவாசிகளை உருவாக்க, கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு அடித்தளம் இருக்கணும். என்ன அடித்தளம்? 5வது வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இவர் சொல்றாரு, ஐயா, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை உருவாக்குகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷம். The gospel of Christ had transformed these people into another level. இந்த ஜனங்களை அடுத்த பரிமாணத்திற்கு உருவாக்குனது கர்த்தருடைய பிள்ளையா, டிவைனா உருவாக்குனது எதுனா கர்த்தருடைய சுவிசேஷம். சுவிசேஷம்னு சொல்லிட்டாலே நமக்கு தெரியுது என்ன தெரியுமா? இயேசு நல்லவர், வல்லவர், தூக்குவாரு, ஆசீர்வதிப்பாரு, கண்ணீரை துடைப்பாரு. இதுக்கு பேர் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்றோம். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தவறான சுவிசேஷம் கூட டேஞ்சர் கிடையாது, பாதி சுவிசேஷம் ரொம்ப டேஞ்சர். எப்படி? தவறான சுவிசேஷம் கூட ஜனங்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, பாதி சுவிசேஷத்தை நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது, சரினும். ஆனா அதுதான் இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிச்சு அவங்களை கர்த்தருக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக அழகா ஆண்டவர் அவர்களை மாதிரியா நிறுத்துறதுக்கு விடாம தடுக்கிறது தெரியுமா? பாதி சுவிசேஷம், பாதி கிருபை, பாதி தேவ அன்பு, பாதி கர்த்தருடைய தயவு, பாதி கர்த்தருடைய உண்மை, எல்லாம் பாதி 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 பாதியா. எது சொன்னாலும் பாதி. பூமியை நீங்க சுதந்திரிச்சு கொள்ளுவீங்க, இது பாதி. அதுக்கு முன்னாடி இருக்கிறது சார்ந்த குணம் உள்ளவர்கள் நீங்கள் பூமியை. நம்ம எதை சொல்லுவோம்னா, பூமியை நீங்க என்ன செய்வீங்க, அதுக்கு முன்னாடி பாதி. இப்ப எல்லாத்திலும் என்ன கிடக்கு? பாதி சுவிசேஷம். நமக்கும் அந்த பாதி சுவிசேஷம் கேட்கறதுக்கு தான் ரொம்ப பிடிக்குது, முழுசா கேட்கறதுக்கு பிடிக்கவே. இவங்களுடைய சுவிசேஷம் ஒரு பேக்கேஜா இருக்கு. எப்படி பேக்கேஜ்னா, வாசிங்க, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் எப்படி வருதுன்னா, வசனம், அடுத்து வல்லமை, அடுத்து பரிசுத்த ஆவி, அடுத்து நிச்சயத்தோடும் வந்தது. அல்லேலூயா. gospel, it's a package of 4 ingredients. என்னன்னா, ஒன்னு word of God, அடுத்து என்ன, the power of God, அடுத்து என்ன, the spirit of God, அடுத்து என்ன, the complete assurance of God.
4 காரியம் மனசுல வச்சுக்கணும். சுவிசேஷங்கிறது இந்த 4ஐயும் உள்ளடக்கினது. என்னது? ஒண்ணு என்ன? வசனம், அடுத்து வல்லமை, அடுத்து பரிசுத்த ஆவி, அடுத்து முழு நிச்சயம். இந்த 4ஐயும் உள்ளடக்கினது தான் என்னது? முழு சுவிசேஷம். ஒரு தேவ பிள்ளைய வல்லமையாய் உருவாக்குகிறது, கர்த்தருக்குள்ள நிலையா வைக்கிறது, விசுவாச வீரனா மாற்றுறது, கர்த்தருக்கு மனுஷங்களுக்கு முன்னாடி மாதிரியா வைக்கிறது. எது தெரியுமா? அந்த 4ம் சேர்ந்து இருக்கிற சுவிசேஷம். சில இடத்துல வசனம் இருக்கு, வல்லமை இல்ல. பரிசுத்த ஆவி இருக்கு, வல்லமை இல்ல. வசனம் இல்ல, நிச்சயம் இல்ல. ஏதோ ஒண்ணு அங்கிட்டு இங்கிட்டு லாக் ஆகிக்கிட்டே. இந்த 4 ஒன்று சேர என்றைக்கு ஒரு சுவிசேஷமா நம்மிடத்தில் வருகிறதோ அன்னைக்கு தேவன் விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுவோம். அல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். இவங்க முதல் விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, உங்களிடத்தில் நாங்க எப்படி வந்தோம்னா வசனத்தோட வந்தோம். எதோட வந்தோம்? வசனத்தோட வந்தோம்னா நீங்க நம்பிடக்கூடாது பிரசங்கத்தோட வந்தோம்னு அர்த்தம் இல்ல, வெறும் வார்த்தையோட வந்தோம்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா விசுவாசிகளை பத்தி. யாரை பத்தி பேசுறோம்? புறஜாதியை பத்தி பேசல. யாரை பத்தி பேசுறோம்? விசுவாசிகளை பத்தி பேசுறோம். விசுவாசிகளுக்கு தெரியாத வசனமா? நமக்கு தெரியாத வசனமா? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதை சொன்னீரே, அதை சொன்னீரே, யாத்ராமத்தில் அதை சொன்னீரே. ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு நம்ம கூப்பிடுறோம், ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு கொடுத்து எக்கா அந்த ஜெபத்தை பண்ணுங்கக்கான்னு சொன்னா அந்த அக்கா வீட்டில் மனப்பாடம் பண்ண அம்பிட்டு வசனத்தை எங்க தான் ஒப்பிக்கும்? இங்க இல்ல, வேற எங்கேயோ. இங்க வந்து என்ன சொல்ல? ஆண்டவரே ஆதியாகமத்தில் அதை சொன்னீரே, வெளிப்படுத்தினதை சொன்னீரே, யாத்ராமத்தில் அதை சொன்னீரே. உன்கிட்ட சொன்னதுதாமா தப்பு, உன்கிட்ட சொல்லாமையே. வசனம் நிறைய இருக்கு, இவங்க அதை மீன் பண்ணல. வசனத்தோட மாத்திரம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் சொல்றாரு, நீங்களே நடமாடும் நிருபங்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன? நாம தான் நடமாடுற வேதமா. ஒரு வாயில வார்த்தையை பத்தி அவர் பேசல, வாழ்க்கையில வார்த்தையை பத்தி பேசுறாரு. வசனத்தோட உங்களோட வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசுகிற வார்த்தை, the word that I profess should correspond to my walk. நான் பேசுற வார்த்தை என் நடையோட ஒத்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. My word should respond to my walk and my walk should respond to my words. இந்த ரெண்டு ஒத்து போகாட்டி அவர் சொல்றார், நான் உங்களோட வசனத்தோட வரல. நீங்களும் நானும் ஏன் தெரியுமா நிறைய விஷயங்கள்ல மாதிரியா மாறவே முடியல? நாம பேசுகிற வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் அது செயல்படவே. ஆனா பேசுறோம், ஈவன் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், பேசுகிற பல வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒத்து போகவே. எங்க போனாலும் ஏதாவது ஒரு காரியம், யார்கிட்டயாவது இயேசுவை பத்தி சொல்றோம் அப்படின்னா, இயேசு யாருங்க? உடனே நம்ம கையில ஒண்ணு வச்சிருப்போம் ரெடிமேடா. என்னது சொல்லுங்க? நியூ டெஸ்டமெண்ட். என்னது சொல்லு? ஏன் சிரிக்கிறீங்க? நியூ டெஸ்டமெண்ட். இத்தனை கோண்டு பைபிள் எடுத்து நீட்டி படிங்க, யாரை பத்தி தெரிஞ்சுக்கங்க. 20 வருஷம் நியூ டெஸ்டமெண்ட் படிச்சே நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் பாதி தொங்கல்ல தான் கிடக்கு. புதுசா வந்திருக்க ஆள்கிட்ட போய் என்னத்தை கொடுப்போம்? படிங்க. அதுக்குத்தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவையும் எங்களையும் பின்பற்று. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா அவரு, ஐயா உனக்கு ஆரம்பத்துல சில காரியங்கள் எல்லாம் இதுல படிச்சு புரிஞ்சுக்க முடியாது, என்னைய பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிறாரு. சார் எனக்கு அந்த ஆசை இருக்கு, ஆனா சொல்லதான் முடியல. எனக்கு அந்த ஆசை இருக்கு, சரியா? யார்கிட்டயா போய் ஐயா என்னைய பாரு, என்னைய பார்த்து நட அப்படின்னு 100% சொல்றதுக்குரிய தைரியம் உள்ள இருந்து வரவே இவர் சொல்றார் வசனத்தோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஒரு நம்மளுடைய நட, பேச்சு, நம்மளுடைய பாவனைகள் எல்லாம் எதை பிரதிபலிச்சு கொண்டே இருக்கணும்னா வசனத்தை. வாயில இருக்கிற வார்த்தை இல்ல, வாழ்க்கை. ஐயா இவரு எதையும் கண்கொண்டு தப்பானதை பார்க்கவே மாட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வசனம் நிறைவேறுதுன்னு அர்த்தம். என்ன வசனம் நிறைவேறுது? ஒரு ஸ்திரீயோ நீ இச்சையோடு பாத்துறாதப்பா. வசனம் நிறைவேறுதா?
இவர் லஞ்சம் கிஞ்செல்லாம் வாங்க மாட்டாரு சார், திருட மாட்டாரு சார் அப்படின்னு சொல்றாங்கன்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு வசனம் நிறைவேறுது. என்ன வசனம்? களவு செய்யாதிருப்பாயாக. வசனம் நிறைவேறுது. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில வசனம் பேசப்படுகிறதே அன்றி வசனம் நிறைவேறப்படுகிறதே இல்லை. வசனம் நிறைவேறப்படுகிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையே. இயேசுவானவர் நேரா தேவாலயத்துக்கு போறாரு. ஏசாயா சுருளை எடுத்து படிக்கிறார். யாரை பத்தி படிக்கிறாருன்னா தன்னை பத்தியே படிக்கிறார். படிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இன்றைய தினம் இவைகள் நிறைவேறிச்சுங்கிறாரு. என்ன சொல்றாரு? இது என்னத்தை நமக்கு சொல்லி தெரியுமா? வார்த்தைகள் அன்றன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறப்படணும். அல்லேலூயா. உங்களுக்கு நான் ஈஸியா அதை சொல்றேன். வாசிங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. பவுல் நிருபம் எழுதி எழுதி போர் அடிச்சு போச்சு அவருக்கு. யாருக்கு சொல்லுங்க? எப்பா எழுதி 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 அனுப்பி 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 எப்பா போதும்பா, இதுக்கு மேல கை வலிக்குதுப்பா எனக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இனிமே எழுத்து வேலை கிடையாது, நீங்க தான் அந்த நிருபம்ங்கிறாரு. இதுக்கு மேல லெட்டரை படிச்சு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்ப்பா, உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்கிறாரு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பார்த்து லெட்டர் தெரிஞ்சுக்கணும். உங்களை பார்த்து லெட்டரை தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்குல்ல இது? எதை தெரிஞ்சுக்கணும்? நம்மளை பார்த்து எதை தெரிஞ்சுக்கணுமா? லெட்டரை தெரிஞ்சுக்கணுமா? நாம தெளிவான ஆளு. லெட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒரே வார்த்தையில. எங்களை பார்த்து எதை தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எப்படி சார் எழுதப்படுது? வாசிங்க 3வது. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கிறிஸ்டியன்னு சொல்லி வெளியில பீத்த ஆரம்பிச்சிட்டீங்க தம்பிங்கிறாரு. என்ன சொல்றாரு? வெளியரங்கமா தெரியுதுப்பா நீங்க யாருடைய பிள்ளைங்கன்னு. அப்படின்னா அடுத்து என்ன சொல்ல வராரு? சொல்லாம அது மாதிரி நடந்துக்கங்க பாங்கிறாரு. சொல்லாம அதை சொல்லிறாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. வாசிங்க. அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 காரியத்தை இங்க பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஐயா தேவனுடைய வார்த்தை ஒண்ணு கல்லுல எழுதியிருக்கு, இன்னொன்னு இருதயத்துல எழுதியிருக்கு. எதுல எழுதியிருக்கு? கல்லுல ஒண்ணு எழுதியிருக்கு, அடுத்து இருதயத்துல எழுதியிருக்கு. கல்லுல எழுதுறதுக்கு மைய யூஸ் பண்றாங்கப்பா, இருதயத்துல எழுதுறதுக்கு ஒரு மைய இருக்கு. என்ன மைய? ஆபீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இந்த பைபிள் இருக்குல்ல, இந்த பைபிள் எல்லாம் எதுல எழுதிருக்கு? மைய. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மைய. ஏதோ ஒரு மையில எழுதப்பட்டிருக்கு. இந்த மையில எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எதுல எழுதப்படணும்னா இருதயத்துல எழுதப்படணும். அது இருதயத்துல எழுதப்படாத வரைக்கும் நாம பேசுற வார்த்தைகளுக்கும் நம்மளுடைய நடத்தைக்கும் ஒரு நாளும் சம்பந்தம் வரவே. அல்லேலூயா. யோபு சொல்றாரு, ஒரு ஸ்திரியையும் பார்க்காதபடிக்கு என் கண்களை உடன்படிக்க பண்ணிருக்கிறேன். என் கண்ணோட ஒரு உடன்படிக்க பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? நம்மளுடைய அவயவங்கள் தான் வெளி உலகத்திற்கு ஒரு மாதிரி. எது? நம்மளுடைய அவயவங்கள். நம்மளுடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செவி, நம்மளுடைய நடத்தைகள். ஏன் பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினாலே என்ன பேசுது? வாய் பேசுது. அப்படின்னா நம்ம இருதயத்துல என்ன இருக்குதோ அதுல இருந்துதான் வெளியில. இருதயத்துல சாந்தம் இருந்தா வாயு சாந்தமா? இருதயத்துல பரிசுத்தம் இருந்தா கண்களும் பரிசுத்தமா? இதுல முயற்சி. அப்ப இருதயத்துல ஏதோ ஒண்ணு லாக் ஆகிறதுனால தான் நம்மளுடைய அவயவங்கள் செயல்பாட்டுக்கு வரவே. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க மாதிரியா ஒண்ணும் இல்ல, பரலோகத்துல இருக்கிற ஆராதனைக்கு மாதிரியாய், பரலோகத்துல இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு மாதிரியாய் பூமியில என்ன கொடுத்திருந்தார்னா தேவனுடைய கூடாரத்தை. மோசே கிட்ட சொல்றாரு, ஒன்றையும் தவறாம கவனமா என்ன பாத்தியோ அதே போல என்ன செய்ய, இந்த கூடாரத்தை
செய்யி அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சரீரம் அவர் தங்குகிற ஆலயமா இருக்கும் என்றால் இந்த கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் யாரை பிரதிபலிக்கணும்னா தெய்வத்தை. நினைச்சு பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் விரும்பாததை செய்யறேன். என்ன செய்யறேன்? பச்சை சொல்லிட்டார் அவர். மனுஷன் ரொம்ப தங்கமானவர், பரிசுத்தவான் மாதிரி எதுவும் நடிக்காம என்ன சொல்றாருன்னா, நான் நல்லது செய்யணும்னு விரும்புறேன், ஆனால் நான் விரும்பாத தவறை என்ன செய்யறேன். ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, எனக்குள்ள பாவம் இருந்து என்ன செய்யுது, அழுத்ததுப்பா என்னைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவயவங்கள்ல என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? பாவம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இதை எப்படி அடக்கிறது? எப்படி கர்த்தருக்கு மாதிரியா மாறுறது, ஜனங்களுக்கு மாதிரியா மாறுறது? இந்த வசனம் எப்படி என் இருதயத்தில் எழுதப்படுகிறது அப்படின்னா, சார் இந்த புக்ல எழுதுறதுக்கு ஒரு மையம் ஒன்று இருக்கிறது மாதிரி இந்த இருதயத்தில் எழுதுகிறதுக்கு ஒரு மை இருக்கு. என்ன மையனா? தேவனுடைய ஆவியானவர்னு அர்த்தம். தேவனுடைய ஆவி எழுதணும் அப்படின்னா எப்படி சார் எழுதுவாரு அப்படின்னா, இருதயத்துல கைய வச்சு, பக்கத்துல வச்சு சொல்லுங்க, இருதயத்துல சதையில. அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, சதையாகிய பலகை. என்ன பலகை? சதையாகிய பலகை. சதை. நம்மளுக்கு சதையை தானே கண்ட்ரோல் பண்ண முடியல, கரெக்டா? கண்ணு சதை, நாக்கு சதை, காது சதை, கை காலு சதை. இந்த சதையை தானே அவர் என்ன செய்யறாருன்னா, சதையாகிய பலகைய தொட்டு என்ன பண்றாரு? தொட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல படிக்கிறதுனால என் இருதயத்துல மாற்றம் வந்துடுறது இல்ல. இதுல படிச்ச இந்த எழுத்துக்களை, இந்த மையில எழுதி இருக்கிற இந்த எழுத்துக்கள் எங்க எழுதப்படணும்னா, கர்த்தருடைய ஆவியினாலே இருதயமாகிய பலகையில் எழுதப்பட வேண்டும். எழுதப்படாட்டி நம்மளுடைய அவயவங்கள் கீழ்ப்படிய போறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கை அது வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், கால் அது வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நாம மனசுல நினைப்போம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், என்ன பிளான் போட்டாலும் கை ஒத்துக்காது, கண்ணு ஒத்துக்காது, வாய் ஒத்துக்காது, கால் ஒத்துக்காது, எதுவுமே. ஏன் ஒத்துக்காதுன்னா, சார் நீங்க இந்த மைய படிக்கிறீங்களே தவிர இந்த மை எங்க வரல. அப்ப இந்த மை இங்க வரணும்னா அவர் சொல்றாரு, அதுக்கு ஒரே இந்த எழுத்து இங்க வரணும்னா அதுக்கு ஒரு மைய வச்சு நீ எழுதணும்பா. என்ன மை? தேவனுடைய ஆவியினாலே எழுதணும். எப்படி எழுதுவாரு, எப்ப எழுதுவாரு? வாசிங்க ஒரு வசனத்தை, சங்கீதம் 119 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. ரொம்ப அழகா தாவீது சொல்றாரு. அப்பா, வாலிபன் தன் வழியை, வாலிபன் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்த்துக்கங்க, சரியா? வாலிபனுக்கு மட்டும் இது பொருந்தாது, எல்லாருக்கும், வயசான தாத்தால இருந்து எல்லாருக்கும் என்ன செய்யுது, பொருந்தும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். எப்படி சார் என் இருதயத்தை சுத்தம் பண்ண முடியும் சொல்றாரு, உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறது நாளே தானே. அவர் ஒரு விஷயத்தை கன்ஃபார்மா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனை சுத்தப்படுத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான், அதை தாண்டி ஒன்றுமே அவனை சுத்தப்படுத்தவே. இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? வசனத்தை அன்றி ஒரு மனுஷனை சுத்தப்படுத்துகிறது, மாற்றுகிறது வேற எதுவுமே. இது யாருக்கு நல்லா தெரியுதுன்னா, தாவீதுக்கு. நமக்கும் நல்லா தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கும் நல்லா தெரியும். அப்புறம் ஏன் திருந்தல? எனக்கும் நல்லா தெரியுது, வசனம் தான் என்னைய சுத்தப்படுத்தும், வசனம் தான் என்னைய மாத்தும், எல்லாமே எனக்கு தெரியுது. தாவீதுன்னு சொல்றாரு, எனக்கும் தெரியுது, ஆனாலும் நான் சுத்தமானேனா, நான் மாறினேன்னா, என் அவயவம் சரியாச்சானா? இல்ல. ஏன் இல்ல? அடுத்த வசனம், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். பிரச்சனை என்ன தெரியுமா? வசனம் தெரிஞ்ச நமக்கு இந்த குறிப்பிட்ட ஜெபம் தெரியல. எந்த ஜெபம்? 10வது வசனத்துல இருக்கிற ஜெபம். அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, வசனம் தான் ஆண்டவர் என்னை சுத்தப்படுத்தும், வசனம் தான் ஆண்டவர் என்னை கழுவும், வசனம் தான் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்ய, எல்லாம் தெரியுது அவருக்கு. தெரிஞ்சது அப்படியே தெரிஞ்சதாவே இல்ல. அடுத்து என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய இருதயத்துல இருந்து ஒரு ஜெபம் ஒன்ன செய்யறாரு. என்ன ஜெபம் செய்யறாருன்னா, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, நம்மளால ஒரு வசனத்தை கை கொள்ள முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்திலே முக்கியமான வேலை என்ன தெரியுமா?
அந்த வசனத்தின்படி நடக்கிறதற்கு ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுறதை தாண்டி முக்கியமான வேலை ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்குல்ல, அந்த வேலை இந்த வேலை. நான் சொல்றேன், நம்மளுக்கு பெரிய முக்கியமான வேலை என்னமா தெரியும்? ஒரு வசனம் நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கும். ஏன் அந்த ஒரு வசனம் நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நாம் அதுல வீக்கா இருக்கோம்னு அர்த்தம். வீக்கா இருக்கோம்னு. எனக்கு ஏன் அந்த சாந்த குணம் ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம்னா, அதுல தெய்வம் என்னை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அதுல என்ன மறுபடி தூண்டி அடிச்சு மாத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ காலையில பைபிளை திறக்கிறேன், வந்து என்ன தெரியுமா வசனம் வருது? கடுஞ்சொல்லை பயன்படுத்தாத. என்ன சொல்ல? தெய்வம் மாதிரி நம்மளை செருப்ப சாணியில முக்கி அடிக்கிறவரு யாருமே இல்லை. நீ காலையில வந்து உள்ள உட்கார்ந்து பைபிளை திறக்கிறேன், கடுஞ்சொல்ல பயன்படுத்தாத. சொல்லு இருக்கு, அதுல இன்னொன்னு இருக்கு. கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க. அப்ப கோபம் கொள்றது தவறுன்னு சொல்லல, பாவம் செய்யாதங்கிறாரு தெய்வம். என் கோபம் பாவத்துக்கு நேரா போய்கிட்டு இருக்கு, என் கடுஞ்சொல்லு பாவத்துக்கு நேரா போய்கிட்டு இருக்குன்னா, என் ஜெபமும் என்னுடைய ஏக்கமும் என்னுடைய உணர்வும் என்னுடைய எல்லா நேரமும் எதுக்கு நான் செலவழிக்கணும் தெரியுமா? இதை மாத்தும் ஆண்டவரேன்னு கெஞ்சணுமா? இவர் சொல்றாரு, என் முழு இருதயத்தோடு உம்மை. அப்படின்னா என்ன? அந்த ஒரு வசனத்துக்காகவே என்னுடைய நேரம், என்னுடைய சமயம், காலம் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் ஊத்தி உட்கார்ந்து என்னைய மாத்துங்கன்னு கேட்கணுமா? இப்படி எத்தனை வசனம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில? மாற வேண்டியது எத்தனை இருக்கும்? ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து முழு இருதயம். அதான் சொல்றேன், முழு இருதயம்னா என்ன அர்த்தம்? வேலை வெட்டி சோழி எல்லாத்தையும் விட்டுட்டு எதை தான் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில வரும்போது 10 நாள், எத்தனை நாள்? 10 நாள் சரியா வேலைக்கு போகல, சோழிகளை பார்க்கல, எதுவும் செய்யல. பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்கின்ற வாக்கு தத்தத்திற்காக 10 பேரும் தங்களுடைய அன்றாட வேலைகளை கூட தவிர்த்துட்டு எங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க? பரிசுத்த ஆவியான இந்த இருதயத்துல எழுதணும் அப்படின்னா, அது ஏதோ 1000 வேலையில ஒரு வேலை இல்ல. இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துல மாறணும் அப்படின்னா, ஏதோ ஒரு 1000 வேலையில 1000 ஜெபத்துல அது ஒரு ஜெபம் இல்ல, அது ஒன்றுதான் என்னுடைய ஜெபமாவே. நம்மளுக்கு 1000 ஜெபத்துல ஒரு ஜெபம் என்னவா இருக்கும்னா, இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் சொல்ல, முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். He's helpless. உதவியற்று போய் இருக்கிறார். யாரு? தாவீது. நான் சொந்த பலத்தை நம்பல, கர்த்தாவே என்னால முடியாது, தயவு செஞ்சு. அவர் என்ன சொல்றாரு? என் கற்பனைகளை கை கொள்வாயாக. யார் சொல்றது? தெய்வம் சொல்றாரு. சரியா? என் கற்பனைகளை கை கொள்ள. இவர் ஜெபத்தை கேளுங்க, என் கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாது. யார்கிட்டே திருப்பி போடுறாரு பால? இவர் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் கற்பனைகளின்படி நடப்பாயாக, கை கொள்வாக. இந்த மனுஷன் அவர்கிட்டே பால திருப்பி விடுறாரு. என்ன? உமது கற்பனைகளை விட்டு என்னை வழி தப்ப விட்டுறாதீங்க. That is the work of the Holy Spirit. Whoever asks him is ready to help you. தெய்வத்துக்கிட்ட கேட்டா அடுத்த நிமிஷம் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவரால் முடியும். கேட்கணும், உட்காரணும், இதுதான் எனக்கு முக்கியம்னு தோணணும். ஏன்? இந்த ஒரு குணம் என்னை மாதிரியா மாத்த விடவே. சார், இந்த ஒரு ஆட்டிடியூட் என்னை மாதிரியா மாத்த விட மாட்டேங்குதே, என்னுடைய ஒரு எண்ணம் மாதிரியா மாற விட மாட்டேங்குதே. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், இதுதான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவேளை உங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தர்கிட்ட வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப தூரம் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், 2-3 நாள் ஆபீஸ்க்கு லீவ் ஆகுது போடுங்க. என்ன செய்யுங்க? தப்பு கிடையாது. 3 நாள் நம்ம பில்கேட்ஸை தாண்டி போறது கிடையாது. 3 நாள் நம்மளுக்கு என்ன நினைப்போனா, பில்கேட்ஸை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் இடிச்சு நம்ம தான் மேல நின்றுட்டு. 3 நாள் லீவை போடுங்க. பிள்ளையா ஸ்கூல் லீவை போடு.
காலேஜா முன்னாள் லீவை போட்டு 3 நாள் பேசாம உட்காந்து, நான் அடிக்கடி ஏதாவது உபவாசத்துக்கு ஜபத்துக்கு எங்கேயாவது போவேன். ஒரு 7 நாள் 3 நாள் 4 நாள். எல்லாரும் நினைச்சுப்பாங்க பெரிய பெரிய தரிசனங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு உள்ள போறேன். நீங்க வேற, நான் ஆண்டவரே என்னை காப்பாத்துன்ட்டு எங்க போவேன்? தெய்வமே என்னை காப்பாத்திருன்னு சொல்லிட்டு தான் எங்க ஓடுவேன்? நான் பவர்ஃபுல்ங்கிறதுனால ஜபத்துக்கு போல, நான் பலவீனங்கிறதுனால ஜபத்துக்கு போறேன். ஏன் ஜபிக்கிறோம்? பலவீனனா இருக்க போய் தான் யார்கிட்ட போறோம்? அல்லேலூயா. இப்போ இந்த ஜபத்தை ஜபிக்கிறார். ஜபிச்ச உடனே அடுத்து, விரோதமாய் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பியூட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து. இத பலர் என்ன யோசிப்போம்னா, நல்ல மனப்பாடம் பண்ணி எங்க வச்சுக்கிறோம்? உண்மையை சொல்லுங்க. நமக்கு ஒரு 100 வசனமாவது தெரியுமா? எல்லாருக்கும் பேசிக்கா சொல்றேன். 100 வசனம் தெரியுமா? 100 வசனத்துல எத்தனை வசனத்தின்படி நம்ம நடப்போம் கொஞ்சம் யோசிங்க. அதே பாவம், அதே எரிச்சல், அதே கோபம், அதே எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், பார்வைகள் ஒன்றும் மாறலை, எல்லாம் செய்யுது. ஆனா வசனம் நம்மளுக்குள்ள என்ன செய்யுது? அலை மோதுது. ஒரு ஆளை ஜெபம் பண்ண சொன்னோம்னா யூதர்களே மிரண்டு போற அளவுக்கு வசனம் என்ன செய்யுது? வெளியில வருது. நம்மளை விட வசனம் தட்டி எறிகிறாங்க பாவீங்க சொல், அவ்வளவு வருது உள்ள. ஆனாலும் பாவம் இன்னும் போவே. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனப்பாடம் பண்ணி உள்ள வைக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணாருல, ஐயா காப்பாத்துங்கன்னு ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துக்கு ஆவியானவர் கொடுத்த பதில் இது. என்ன தெரியுமா? கவலைப்படாத தாவீதே, இந்த மயில இருக்கிறத உன் சதையாகிய பலகையில கை கொண்டு எழுதுறேன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் சதையில தொட்ட உடனே அவர் சொல்றாரு, இனி பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அவயவம் கீழ்ப்படியுது, இனி கண்ணு கீழ்ப்படியுது, காது கீழ்ப்படியுது, கை கீழ்ப்படியுது, காலு கீழ்ப்படியுது, வாயு கீழ்ப்படியுது, எல்லாம் கீழ்ப்படியுது. ஏன் கீழ்ப்படியுதுன்னா, என் சதைய தொட்டு ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், சரியா ஐயா தயவு செஞ்சு இதை தொடும். பல பேரு நொந்து போறது காரணம் என்ன தெரியுமா? நாம எடுக்கிற வீராப்பு முடிவு. என்ன முடிவு? எண்ணெயில இருந்து விளங்காம போச்சுன்னு அர்த்தம். இன்னையில இருந்து நான் இதை செய்யவே மாட்டேன். பார்த்தா 10 நிமிஷத்துல செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதை இன்னையில இருந்து நான் அதை பேச மாட்டேன். அது ஒரு 5 நிமிஷம் கூட தாங்காது. இன்னையில இருந்து, ஏன் இன்னையில இருந்து? அது வீராப்புங்கிறேன், வெட்டி வீராப்புங்கிறேன். உங்களால உட்கார்ந்து ஒரு மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கையை தூக்கி கெஞ்ச முடியல. தெய்வமே உள்ள எழுதோடு நம்மளுக்கு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. வெட்டி வீராப்புன்னா இன்னையில இருந்து. நடக்காதுங்க, நடக்காதுங்கிறேன். அதான் நான் சொல்லுவேன். பேதுரு அண்ணாச்சியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னாடி வராதங்கிறார். யாரு பின்னாடி? யாருக்காவது அப்படி சொல்லுவாரா? தெய்வம் என்ன சொல்லுவார்? என் பின்னாடி வான் தான் எல்லாருக்கும் சொல்லுவார். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்னை கூட்டு போறாங்கப்பா, என்னை கூட்டு போய் அடி வெளுக்க போறாங்கப்பான்னு சொல்றாரு. உடனே யாரு பொங்குறா? பேதுரு பொங்கல் தாங்க முடியாம ஆவேசத்துல, இங்க வாரும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீரு, நான் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது பாத்துக்க. நான் பெரிய கராத்தே மாஸ்டர் ஆக்கும். நான் வந்தேன்னா அத்தனை பேரும் மல்கூசு காதையை வெட்டினவே எல்லாரு காதையும் வெட்டுவேன் நானுங்கிறாரு. யாரு? அப்பயே தெய்வம் சொல்றாரு, தம்பி ரொம்ப பொங்காதப்பா, சொன்னா கேளுப்பான்னு சொல்லிட்டு என்ன தெளிவா சொல்றாருன்னா, என் பின்னாடி வராத சொல்லிட்டு அடிச்சுடுற, பிற்பாடி என் பின்னே வருவாய்ங்கிறாரு. ஏன்? அவருக்கு தெரியும், எப்பா நீ வசனத்துல தேறி இருக்கிற, 3 வருஷம் என் பிரசங்கத்தெல்லாம் கேட்டிருக்கிற, சந்தோஷம் தான். ஆனா நீ எனக்கு சாட்சியா நிக்கிற அளவுக்கு உனக்குள்ள யார் இல்ல? பரிசுத்த. Without Holy Spirit nobody can testify Christ. யாராலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம வந்து சாட்சியில பரிசுத்தாவி இல்லாம நிக்கவே, வெறும் வசனம் தெரிகிறதுனால, வீராப்பு இருக்கிறதுனால, வைராக்கி இருக்கிறதுனால நின்றவே. ஆனா அதே பேதுரு தான் பரிசுத்தாவி பெற்ற பின்போ, யாருக்கு முன்னாடி இவர் தெய்வமே இல்லை, யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரோ, அதே ஆளுக்கு முன்னாடி எப்படி பிரசங்கம் பண்றாருங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க நெஞ்சு குத்துற அளவுக்கு பிரசங்கம் பண்றாராம். யாரு? எங்க இருந்து சார் வந்துச்சு? தேவனுடைய
ஆவியானவர் இருதயத்துல சதையில கைய வச்சு எழுதியிருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனத்தோடு, வசனத்துக்கு மாதிரி. இப்படித்தான் வசனத்துக்கு மாதிரியா மாறணும். சொல்லுங்க, இப்படித்தான் வசனத்துக்கு மாதிரியா. அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், அதே வசனத்தை திருப்பி படிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும். எதோடு? வல்லமையோடும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? வசனத்தோட. வசனம், அடுத்து வல்லமை. வல்லமைன்னா என்ன சார்? சாம்பிரசாத் இங்க இருந்து கையை அப்படி நீட்டினானா இங்கிட்டு இருந்து ஒரு 200 பேர் படார்னு விழுங்கு இல்லையா? இங்கிட்டு இருந்து ரைட் ஹேண்ட சீப்னா இங்கிட்டு இருந்து 2 கடல் பொளக்கிற மாதிரி நீங்க எல்லாம் பொளந்து ஒரு செவுரில் ஒரு 15 பேர், சேர்ல ஒரு 20 பேர் அப்படி பறந்தா என்னது? நல்ல பவர்ஃபுல்லான சாமியார் சார் இவரு. யாரு? இல்ல நீங்க சிரிக்கிறீங்க, நீங்க நம்புற ஆளு தானே. இவன் சும்மா பேசிக்கிட்டே இருப்பேன், அவரை பாரு உள்ள வந்தோன்னு என்னென்னலாம் செய்யறாரு. செங்கடலை பொளக்கிற மாதிரி ஜனங்களை பொளந்து தூர எரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்லட்டா, அற்புத அடையாளங்கள் எல்லாம் வல்லமைகள் அல்ல, கர்த்தருடைய வல்லமை இல்லை. எது கர்த்தருடைய வல்லமை தெரியுமா? ஒரு ஆத்துமா கர்த்தரிடத்தில் இழுக்கப்படுகிறதுக்கு ஒரு அதிக வல்லமை தேவை. ஏன்? அற்புத அடையாளங்களை யாரும் செய்யறா? அப்ப அதுக்கு பேர் வல்லமை இல்ல. எதுக்கு பேர் வல்லமை தெரியுமா? உங்களை கொண்டு என்ன கொண்டு தெய்வம் ஒரு ஆத்துமாவை கர்த்தரிடத்துல இழுக்கிறார்னா நாம வல்லமை பெற்றவர்கள் அர்த்தம். அது நடக்குதா? அதை தவிர எல்லாமே நடக்கும். கை தட்டல் என்ன, அந்நிய பாஷை என்ன, அபிஷேகம் என்ன, இங்க இருந்து சேரகெல்லாம் உடைச்சு பல்ல உடைச்சு எல்லாம், அதெல்லாம் சரிக்கா. உங்களால ஒரு ஆத்துமா தெய்வத்துக்கிட்ட இழுக்கப்படுதான்னு பார்த்தா 0. ஏன் தெரியுமா? you don't have power. you don't have power. அல்லேலூயா. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா, உங்களுக்குள்ள வல்லமை இருக்கு, வெளிப்பட மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள வல்லமை இருக்கு, ஆனா வெளியில வரவே மாட்டேங்குது. உடனே எல்லாரும் எங்களுக்கு வெளியில காட்டுறதுக்கு பிடிக்காது, நாங்க ரொம்ப இந்த சீன் போடுறதா எங்களுக்கு பிடிக்கும், அதனால உள்ளேயே பொத்தி. என்ன பாஸ்டர்? உள்ளேயே அடக்கி அந்த வல்லமை என்ன செஞ்சுக்கிறோம்? மணிக்கணக்கா ஜோம் பண்றோம். சரியா? மணிக்கணக்கா ஜோம் பண்றோம். நம்மளால ஒரு பய யாருக்கிட்ட வர மாட்டேன் சொல்லுங்க. நம்மளை போல வேத பண்டிதர் ஊர்லயே கிடையாது. ஒரு பய தெய்வத்துக்கிட்ட வரவே. நாங்க கொடைக்கானல் போயிருந்தோம். சரியா? கொடைக்கானல் தங்கியிருந்த இடத்துல அந்த ஓனரை பார்த்தோம். அவர் பார்த்தா பயங்கரமான ஸ்காலர். யாரு? அந்த ஓனர். சரியா? அவர்கிட்ட போய் உட்கார்ந்தா எப்படா நம்மளை விடுவாருன்னு சொல்லி தோணும். வேதத்தை எடுத்து அதை புரட்டி இதை புரட்டி, ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார், இதை சொல்லியிருக்கிறார், அப்படியாக்க இப்படியாக்க, முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மனுஷன் தனக்குள்ளேயே உட்கார்ந்து தனக்குள்ளேயே வாசிச்சு தனக்குள்ளேயே எல்லாம் வச்சு தான் ரூமுக்குள்ளேயே இருக்கிற கேரக்டர். ஒத்த ஆளுக்கும் பிரயோஜனமே. பக்கத்துல கைப்பிடிங்க, நல்லா நல்ல ஏசிய 18ல வச்சு சொல், ஏசிய நல்ல 18ல வச்சு ஒரே அக்கினி ஜெபம். என்ன ஜெபம்? தேசத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு. எப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். உள்ளே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கம்ஃபர்டபுளான வேலைங்க, கம்ஃபர்டபுளான வேலை. வேத பைபிள் ஸ்டடி என்ன 7 நாள் 20 நாள் பைபிள் ஸ்டடினாலும் பட்டாசா உட்கார்ந்து பைபிள் ஸ்டடி சார், எல்லாமே இருக்கு சார். ஏன் நாங்க இப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே? ஏன்? இதுதான் சார் கம்ஃபர்டா இருக்கிறதுலயே நோகாம நொங்குதுங்கிற வேலை தெரியுமா? சைட்ல உட்காந்து. அதுதான் வல்லமை உள்ளதும். ஆனா அதோட நிக்கிறது இல்ல. எனக்குள்ள இருக்கிற அந்த ஜெபாவி, எனக்குள்ள தெய்வம் வச்சிருக்கிற வார்த்தை, எனக்குள்ள வச்சிருக்கிற கிருபை, எனக்குள்ள வச்சிருக்கிற தாளந்து, எனக்குள்ள வச்சிருக்கிற தெய்வ வல்லமை வெளிப்பட்டால் ஒழிய அது பிரயோஜனம் இல்ல. இவ்வளவு வசனம் தெரியுது, நானே வச்சுக்கிட்டு பீத்திட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? என்ன பிரயோஜனம்? அப்ப அது வெளி தெரியணும். பக்கத்துல பார்த்து வெளி தெரியணும். வெக்கப்படாதீங்க, வெளி தெரியணும். அல்லேலூயா. எப்படி வெளியே தெரியும்? வாசிங்க 2 கொரிந்தியர்
4வது அதிகாரம் 6-7. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். யார் இருதயங்களிலே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்கள் இருதயங்களிலே வசனம் இருக்கிறது, எங்கள் இருதயங்களிலே ஜெபம் இருக்கிறது, எங்கள் இருதயங்களிலே கிருபை இருக்கிறது, எங்கள் இருதயங்களிலே வல்லமை இருக்கிறது, எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் கொடுத்த எல்லா தாளந்துகளும் இருக்கிறது. யார் இருதயங்களிலே? யார் இருதயங்களிலே? பக்கத்துல பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க, யாரும் திருடிடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கோங்க. எங்கள் இருதயங்களிலே. அப்ப பொக்கிஷம் எங்க இருக்கு? இப்ப எங்க இருக்கு? இந்த பொக்கிஷம், ஃபுல் பொக்கிஷமும் கர்த்தரிடத்துல ஜனங்களை இழுக்கிற பொக்கிஷம், ஆத்தும அறுவடை செய்கிற பொக்கிஷம், தேவனிடத்துல ஒரு மனுஷனை இழுக்கிற பொக்கிஷம், இது எல்லாம் எங்க இருக்கு? இப்ப இருதயத்துல இருந்து. இருதயத்தோட இல்ல. என்ன செய்யறாரு? அடுத்த வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஐயா நல்லா கவனிக்கணும். உள்ள இருக்கிறது பொக்கிஷம் தான், ஆனா பாதுகாக்கிறது எதுலன்னா பாண்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மண்பாண்டம். மண்பாண்டம். அல்லேலூயா. உள்ள இருக்கிறது என்னதான்? பொக்கிஷம். ஏன் தெய்வம் மண்பாண்டத்துல வச்சாரு? ஒரு இரும்பு பாண்டத்துல வச்சிருக்கலாம், தங்க பாண்டத்துல வச்சிருக்கிறா, வெள்ளி பாண்டத்துல வச்சிருக்கிறா. ஏன் சார் மண்பாண்டத்துல வச்சாரு? ஏன்னு சொல்லட்டா, நம்மளுக்கு நினைப்பு என்னன்னா, இந்த பொக்கிஷம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குமா? எதுக்குள்ள சொல்லுங்க? அப்படியே பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஜெபம், வல்லமை, கிருபை, வார்த்தை, வசனம் எல்லாம் அப்படியே உள்ள நிரம்பி 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 இருக்குமா? நமக்கு என்ன நினைப்புனா, வெளியில இருக்கிற ஆளெல்லாம் ஓடி வந்து இந்த பாண்டத்துக்குள்ள எட்டி பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னது சொல்லுங்க? நமக்கு நினைப்பு என்னன்னா, நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நாங்க வேதம் படிச்சுக்கிட்டே இருப்போம், நாங்க அப்படியே அந்நிய பாஷையில் நிரம்பிக்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா இந்த வடவள்ளியில இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம ஜெபத்தை பார்த்து, நம்மளுடைய வசனத்தை பார்த்து, நம்மளுடைய நடத்தையை பார்த்து யாரை தெரிஞ்சு பார்க்கலாம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கு சார் உங்க டீலிங்க. நம்மளுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? வந்து இந்த பொக்கிஷத்தை என்ன செய்யணும்? வந்து பார்க்கிறதுக்கு இங்க வேலையே இல்லை, போய் கொடுக்கறதுக்கு தான் தெய்வம் சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து பார்க்கிறதுக்கு இல்ல, போய். அதனாலதான் போகும்போது, ஆண்டவர் போகும்போது என்ன சொன்னாரு? நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து கூடி ஜெபித்துக் கொண்டே இருங்கள், திரளான ஜனங்களை ஈயை போல உங்கள் தேசத்திற்கு அனுப்பி நான் உங்களோடு இருப்பேன் என்கிறதை நிரூபிப்பேன்னு சொன்னாரா? சகல ஜனங்களுக்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷம், புறப்பட்டு போங்கன்னு சொன்னாரா? உட்கார்ந்து ஜெபிங்கன்னு சொன்னாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது நம்ம வாழ்க்கையிலே பண்ணது இல்லையே. சொல்லுங்க, புறப்பட்டு போயா பெட்ரோல் செலவாகும்ல, டைம் செலவாகும்ல. புறப்பட்டு போய் அது கொஞ்சம் சரி வராது சார். நம்ம உட்கார்ந்து என்னது நான் சொல்றேன், இல்ல இல்ல சார், இல்ல. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு கதை மாதிரி போவாதுக்கு. இப்ப என்ன செய்யுது? இந்த பாத்திரம் என்ன பண்ணுது? தெருவில் போய் நிக்குது. எந்த பாத்திரம்? இந்த பொக்கிஷம் நிறைஞ்ச பாத்திரம், ஜெபம், கிருபை, தாளந்து, வரம் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிற பாத்திரம் எங்க போய் நிக்குதுன்னா, தெருவில் போய் நின்று சத்தம் மட்டும் வருது வெளியில இருந்து. பாத்திரத்தை வெளியில இருந்து என்ன வருதுன்னா, இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை மீட்கிறார் அப்படின்னு சத்தம் மட்டும் வந்தாலும் பொக்கிஷம் உள்ள இருக்கிறது இன்னும் தெரியவே. ஏன்? வெளியில என்ன இருக்கு? அழகா பாண்டம் ஒண்ணு அழகா நின்னுகிட்டு இருக்கு. இவன் என்னடா சத்தம் மட்டும் கேட்குது, உள்ள இருந்து ஒன்னத்தையும் வல்லமைய காணா, வரத்தை காணா, கிருபைய காணா, ஒன்னத்தையும் காணா, ஒரு அற்புத அடையாள ஒன்னத்தையும் ஒன்னும் பார்க்க முடியாது. எது வரைக்கும் சொல்லவா? அடுத்த வசனம் படிங்க, உங்களுக்கு புரியும். 8
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கவனிக்கணும். இந்த பாத்திரம் தெருல போய் நின்னுட்டு இப்ப என்ன தெரியுமா நடக்குது? ஒருத்தர் என்ன செய்யறாரு, பாத்திரத்து மேல ஒரு கடுப்பு வருது அவருக்கு. யாருக்கு? வெளியில இருக்கிற ஆளுக்கு. நல்ல இம்புடு சைஸ் கல்லு, சரியா? நல்ல கல்லை எடுத்து ஒத்த எரி எது மேல? பாத்திரத்து மேல எரிஞ்ச உடனே இப்ப பாத்திரத்துல என்ன சார் விழுது சொல்லுங்க? ஒரு ஓட்டை ஒண்ணு விழுது. ஓட்டை விழுந்த உடனே தான் வெளியில இருக்கிற ஆளுக்கு தெரியுது உள்ள என்ன இருக்கு. உள்ள என்ன இருக்கு சார்? உள்ள வல்லம் இருக்கு சார், உள்ள பயங்கரமான கிருபை இருக்கு சார், இது மனுஷனால உண்டாகல சார். எப்ப ஓட்ட விழுந்த பிறகு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓட்ட விழுந்த பிறகு. ஓட்ட விழாத வரைக்கும் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? வெக்கப்படாம, கேவலப்படாம, நிந்தனை அவமானம் நினைக்காம டைரக்டா போய் சொல்ல வேண்டியதை சொல்லாட்டி ஒன்னும் நடக்காதுன்னு அர்த்தம். என்ன அவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா, எதுவும் அசிங்கமா நினைச்சிட்டாங்கன்னா, எதுவும் நம்மளை பேசிட்டாங்கன்னா, எதுவும் கடைசி வரைக்கும் உங்க ஜெபத்தை நீங்களே வச்சுக்கோங்க. பக்கத்துல பார்த்து உங்க ஜெபத்தை நீங்களே வச்சுக்கா, உங்க வசனத்தை நீங்களே. அவன் உடைக்கதான் உள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியில வரும். அவன் கேவலப்படுத்தத்தான் உள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியில. அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் ஒரு நன்மை செய்யறாருன்னா, அந்த நன்மைக்கு பின்னாடி ஒரு சுயநலம் ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்? இப்போ ஒரு கடன் பிரச்சனையில இருந்து உங்களை ஆண்டவர் தூக்குறாருன்னு வைங்க, அதுக்கு பின்னாடி தெய்வத்தோட ஒரு சுயநலம் இருக்கும். என்ன? அந்த அற்புதத்திலுக்குள்ள ஒரு வல்லமையை ஒளிச்சு வச்சிருப்பாரு. யாரு? தெய்வம். நீங்க எங்கெல்லாம் போய் இந்த சாட்சிய சொல்றீங்களோ அங்க எல்லாம் ஜனங்களை, கடன்ல இருக்கிற ஆளுகளை இழுக்கக்கூடிய வல்லம் அதுக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம சம ஆளு, ஏதாவது ஒரு தெய்வ ஒரு அற்புதம் செஞ்சா அடுத்த நாள் சண்டே வர்றது, டிப்டாப்பா கிளம்பி அழகா கீவி செண்டு கிண்டெல்லாம் அடிச்சு எங்க வருவோம் சொல்லுங்க? சர்ச்சுக்கு வந்து மைக்க பிடிச்சு அந்த ஓப்பனிங் ஸ்கிரிப்ட் என்னது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இதுக்கு நான் தகுதியே கிடையாது. அது சும்மா விட்டு போட்டுட்டு கடன் பிரச்சனையில இருந்தேன், கர்த்தர் என் கடனில் இருந்து என்னை விடுதலை ஆக்கினார். ஒருத்தர் சொல்லுவார் இதெல்லாம் ஒரு சாட்சி. இன்னொருத்தர் சொல்லுவாரு அவன் லட்சக்கணக்கில் வச்சுட்டு ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்காரு, எது தூசு. மொத்தத்துல இவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. இதுவே நீங்க பஸ்ல போகும்போது, சரியா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். காலையில வெளியில போகும்போது என்ன ஜோம் பண்ணணும்னா, ஆண்டவரே ஏதாவது ஒரு ஆடை என் கண்ணுல சிக்க பண்ணணும்னு என்ன செய்யணும்? ஜோம் பண்ணிட்டு போகணும். இல்லாட்டி சிக்காது. இல்லாட்டி வந்து சிக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும் தெரியுமா? பேயா வந்து சிக்கும். பேய் பிசாசு எல்லாம் வந்து சிக்கும். காலையில எந்திரிச்சு வெளியில போகும்போது, ஆண்டவரே இன்னைக்கு யாரையாவது ஒருத்தரை என் கண்ணுல என்ன செய்யும் காமியும். நான் என்ன செய்றேன்? பஸ்ல போவீங்க, போகும்போது பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, பேச்சு கொடுத்த உடனே அவர் சொல்றாரு, ரொம்ப கடனுங்க எனக்கு. இப்ப என்ன இருக்கு உள்ள என்ன இருக்கு? வல்லம உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நான் பக்கத்துல காலிய இங்க பாருங்கண்ணே, நானும் தூக்குல தொங்கலான்ட்டு இருந்தேன் இந்த கடன் பிரச்சனைக்கு. ஆனா தெய்வம் இயேசு சாமி என்ன செஞ்சாருன்னா, இந்த கடன்ல இருந்து என்னை விடுதலை ஆக்கி நல்லபடியா வச்சிருக்காருன்னு நான் சொல்றேன். அப்ப உடனே கிரியை செய்தோ இல்லையோ, கிரியை செய்யும். ஏன்? தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்புகிறதே. என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யற நன்மைக்கு பின்னாடி ஒரு பெரிய வல்லமை, கர்த்தருடைய ஜனங்களை தன்வசம் இழுக்கிற ஒரு வல்லமையை தெய்வம் வச்சுதான் அனுப்புறாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு கேவலமா இருக்கு, பேசுறதுக்கு அவமானமா இருக்கு, சொல்றதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கிறதுனால தான் உள்ள இருக்கிற வல்லமை யாரையும் போய் தொடர்றதும் இல்லை. அந்த வல்லமையினால ஜனங்கள் கர்த்தரிடத்துல வர்றதும். ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெப வீரன் பேரை வாங்கி என்ன செய்ய போறீங்க? பக்கத்துல கைப்பிடி ஜெப வீரன் வாங்கி அல்லேலூயா. அதான் அவர் என்ன எழுதுறாரு இந்த பாண்டத்தை பத்தி? ஐயா, எப்பக்கத்துல எங்களை என்ன செய்யறாங்க? நெருக்குறாங்க. ஆனா தெய்வங்களை ஒடுங்கி போக
விடல. அதுதான் தெய்வம். அடுத்து சொல்றாரு, கலக்கம் வருது ஆனாலும், அடுத்து துன்பம் வருது ஆனா கைவிடப்படல, அடுத்து கீழே தள்ளப்படுறோம், மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உடையாம ஒண்ணு நடக்காது. நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கிறேன். என்ன யோசிச்சிருக்கிறேன்னா, தெய்வமே, நானும் ஊழியம் பண்றேன், நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஊழியம் பண்றாங்க. ஆனா அவங்க ஊழியத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஏன் நம்ம மூலமா நடக்கல? ஏன் தெய்வம் அப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறீர், ஒரு பிள்ளைகளையும் பயன்படுத்தி இருக்கிறீர், ஆனா என்ன ஏன் எங்களை ஏன் அப்படி பயன்படுத்த மாட்டீர்? என்ன வித்தியாசம் தெரியுமா? சொல்லட்டா? ஆண்டவரே, அவங்கள போலயே தானே ஜெபிக்கிறேன், ஆமா. அவங்கள போலயே தானே வேதத்தை தியானிக்கிறேன், ஆமா. அவங்கள போலயே தானே எல்லா காரியத்தையும் செய்றேன், ஆமா. அப்புறம் என்னையா வித்தியாசம்? என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க கூடுதலா ஒண்ணு செய்றாங்க. என்ன செய்றாங்க தெரியுமா? தியாகம். என்ன செய்றாங்க? பிள்ளைய மறந்து, குடும்பத்தை மறந்து, வீட்டை மறந்து, ஆடம்பரத்தை மறந்து, வேற உள்ள இருக்கிற செழிப்பை மறந்து, என்னுடைய சுயத்தை மறந்து, என்னுடைய ஆஸ்தியை மறந்து. அதனால தான் பேதுருக்கிட்ட, யோவான் கிட்டே ஒரு வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கும் போது, ஐயான்னு எதையாவது இருக்கான்னு பார்க்கும்போது பேதுனுடைய வார்த்தை, அற்புதமான வார்த்தை, எங்க கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குங்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்லட்டா? இதனுடைய அர்த்தம் பக்கத்துல கைப்பிடிங்க. தங்கமும் வெள்ளியும் உங்ககிட்ட உங்க இருதயத்துல இல்லாம இருந்தா தான் இயேசுவை கொடுக்க முடியும். அவங்க கிட்ட லிட்டரலா இல்ல, நம்ம கிட்ட இருதயத்துல என்ன செய்தது? குடி கொண்டு ஆளுது. நானும் சுயம், எனக்கு உண்டாது, எனக்கு தேவையான, இது எல்லாம் எதுக்குள்ள நடக்கு? இருதயத்துக்குள்ள இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்துல நடனா எங்க நடப்பாங்க? தங்கமும் வெள்ளியும் இங்க இல்ல, சுயமும் என் இச்சையும் இங்க இல்ல, ஆஸ்தியும் சம்பத்தும் இங்க இல்ல, ஆடம்பரம் எதுவும் இங்க இல்ல. இயேசுவின் நாமத்திலான நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தியாகம், அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். உங்களை போலவே தான் அவங்களும் ஜெபிக்கிறாங்க, உங்களை போலவே தான் ஆராதிக்கிறாங்க, உங்களை போலவே தான் வேதம் வாசிக்கிறாங்க. என்ன வித்தியாசம் தெரியுமா? தியாகம். மிகுந்த உபத்திரவத்துல, கடினமான சூழ்நிலைகள்ல, பிரச்சனைக்கு நடுவுல, போராட்டத்துக்கு நடுவுல, நிந்தைக்கு நடுவுல, அவமானத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்க நிந்திக்கப்படுறீங்கன்னா நீங்க யாரு சொல்லுங்க? பாக்கியவான்கள்ங்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் வல்லமை. உங்களிலிருந்து வல்லமை புறப்படட்டும், உங்களிலிருந்து வல்லமை புறப்படட்டும். நீங்க பேசும்போது ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும், நீங்க ஊழியம் செய்யும் போது ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். அதுக்கு பேர் தான் வல்லமை. அல்லேலூயா. அடுத்த வசனம் 1 தெசலோனிக்கேயர், அதே இதுல 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடு இல்ல, அடுத்து பரிசுத்த ஆவியோடு. பரிசுத்த ஆவியோடு. இந்த பரிசுத்த ஆவினோட நீங்க இதையும் வல்லமையும் ஒண்ணு நினைச்சு கூடாது. இதுக்கான அர்த்தம் எங்க இருக்குன்னா 6வது வசனத்துல இருக்கும். 6வது வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே. இது என்ன? பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே. the happiness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சந்தோஷம் தங்கத்தின் அடிப்படையிலோ, வெள்ளியின் அடிப்படையிலோ, இல்ல உலகத்தின் ஆஸ்தி அடிப்படையிலோ இருக்குதோ இல்லையோ, இதன் அடிப்படையிலோ, மனைவி அடிப்படையிலோ, கணவன்லயோ, பிள்ளையிலோ அடிப்படையிலோ அந்த சந்தோஷம் இல்ல. யாருடைய அடித்தளத்துல இருக்குன்னா, பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தின் அடித்தளத்திலே. உங்களுடைய சந்தோஷம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க சந்தோஷம் எதுல பேஸ் பண்ணி இருக்கு? பணம் இறங்குச்சுன்னா சந்தோஷம் குறையுது இல்லையா? வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைனா சந்தோஷம் குறையுது, வீட்டுல ஒரு சின்ன ஒரு காரியம்னா சந்தோஷம் குறையுது. எல்லாவற்றிலும் இந்த உலகத்துல இருக்கிற காரியத்துல தான் என் சந்தோஷமே என்ன செய்யுது? இந்த ஜனங்கள் நாங்க சந்தோஷமா எல்லா விதத்திலும் நல்லபடியா அனுபவிச்சிருக்கும் போது பரிசுத்தாவின் சந்தோஷத்துல நிரம்பின்னு சொல்லல. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே அடித்தாளிச்சு எடுக்கிறானுங்க அந்த டைம்ல இந்த ஜனத்தை. அவ்வளவு கொடுமை. ஆனா இவங்க சொல்றாங்க பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட.
நான் சொல்றேன், இதுக்கு மாதிரியா மாறுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கஷ்டமும் கூட. சார், இந்த சர்ச்சுக்கு போறவங்க, இந்த இடத்துக்கு போறவங்க என்ன அடிச்சாலும் சிரிப்பாங்க. என்ன செய்வாங்க? என்ன நொந்து நூலா போனாலும் இவங்க மட்டும் என்ன செய்வானுங்க? சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப கஷ்டம். ஆனா தெய்வம் அதை நமக்கு தரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த பவுலும் சீலாவும் என்ன செய்றாங்க? அடி சாத்துன்னு சாத்தி, சரியா, அவங்களால தலையை கூட தூக்க முடியாத அளவுக்கு அடி. சரீரம் தானே, என்னதான் இருந்தாலும் மாம்சம் தானே. நாயை அடிச்சு எங்க தொங்க விட்டாச்சு? இப்ப சிறைச்சாலையில தொங்க விட்டாச்சு. பைபிள் என்ன சொல்றதுன்னா, அவங்க பாடுனாங்களாம். என்ன செஞ்சாங்க? பக்கத்துல கைவிடிங்க, ஏசி போட்டு, சேர்லாம் போட்டு, லைட்டு கீட்டுலாம் போட்டு, பாட்டே வர மாட்டேங்குது சார். நாய் அடிச்சு தொங்க விட்டு, ஜீவன் போற அளவுக்கு அடிச்சு தொழுவத்தில் அங்க கையும் காலையும் கட்டி போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? தொங்க விட்டுருக்காங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்களாம்? பாட்டு நான் என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவங்க பாடினார்கள், உடனே என்ன செஞ்சுச்சாங்க? இடம் அசைந்தது, சங்கிலிகள் தெரித்தது, சிறைச்சாலை அஸ்திபாரம் குலுங்கினது. சார், பயங்கரம், சூப்பர் நேச்சுரல் காரியம் நடக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் இருக்கு தெரியுமா? எங்கெல்லாம் அதிர்ந்தது, நடுங்கினது, குலுங்கினது, அப்படியெல்லாம் வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் ஒரு வசனம் கூட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? அவர் நடந்து வந்து. என்ன வந்துச்சு? அவர் நடந்தார், பூமி குலுங்கினது. நடந்து 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 எங்கெங்கெல்லாம் தெய்வம் நடந்தார் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? குலுக்கம், ஷேக்கு, அவர் அஸ்திபாரம் அசைகிறது, பூமி, இது எல்லாம் எங்க வரும்னா அவர் நடந்து வரும் பொழுது. நான் என்ன நம்புறேன் தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் தெய்வத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட உடனே தெய்வம் நடந்து வந்து என்ன வந்து முதுகுல கைய வச்சு, யாருக்கு முதுகுல? பவுல் சீலா முதுகுல கைய வச்சு, என்னப்பா ரொம்ப வலிக்குதா? எப்படி? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப அடிச்சிட்டாங்களோ? ரொம்ப காயப்பட்டியோ மகன்? பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? உபத்திரவத்திலே அவருடைய ஆறுதல். யாருடைய ஆறுதல்? இது நாம நினைக்கிற ஆறுதல் இல்ல. குடும்ப பிரச்சனைக்குள்ள ஆண்டவரே ஆறுதலை கொடுக்கும், அந்த பிரச்சனை, அந்த ஆறுதலை பத்தி நான் பேசல. இது எந்த ஆறுதல்னா, தெய்வத்தின் நிமித்தம் ஒருவன் பாடுபட்டு நிந்தனைக்கு உள்ளாகி அவமானத்துக்கு உள்ளாகி இருக்கும் பொழுது என் தெய்வமே நடந்து வந்து முதுகுல கைய வச்சு ஆறுதல் செய்வார்னு அர்த்தம். கவலைப்படாதையா, நீ ஏன் கவலை? இப்ப முதுகுல கைய வச்ச உடனே வாயில் என்ன வந்துருச்சு? கர்த்தர் நாமம் என் புகலிட பாட்டு ஆட்டோமேட்டிக்கா. நம்மளுக்கு வேண்டிய ஆறுதல் என்ன தெரியுமா? வீட்டு சண்டை, வீட்டு பிரச்சனை, அந்த இது இந்த இதுல எனக்கு ஒரு ஆறுதல். தெய்வம் வரவே மாட்டார் நம்ம வீட்டுக்கெல்லாம். தெய்வத்துக்காக ஏதாவது பாடு அனுபவிச்சீங்களோ, தெய்வத்துக்காக ஏதாவது சகிச்சீங்களோ, தெய்வத்துக்காக எதையாவது பண்ணி நிந்தனை அனுபவிச்சீங்களோ, நான் சொல்றேன், மொத ஆளை யார் இருப்பா தெரியுமா? என் அப்பன் தான். வந்து சொல்லுவார், தம்பி கவலைப்படாதடா, உன் கூட நான் இருக்கிறேன் மகே, உன்னை வச்சு இன்னும் செய்ய வேண்டிய காரியம். பாட்டு இப்ப சரீரம் சோர்ந்து போன சரீரம் தான் சடக்குன்னு ரிவைவ் ஆகி என்ன வருது? பாட்டு வந்த உடனே நான் சொல்றேன், அங்கேயும் என்ன வெளிப்படுது தெரியுமா? அபிஷேக கூட்டம் இல்ல, வல்லமையான கூட்டம். பாடுறாங்க, பாடின உடனே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைக்கப்படுது. அங்க இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற 50 பேரும் கூட சேர்ந்து, அது மாத்திரம் இல்ல, அரெஸ்ட் பண்ணி உள்ள ஓட்ட குடும்பத்தோட தெய்வம் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாரு. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஊழியத்தின் நிமித்தம் படுற பாட
கொஞ்சம் ருசிச்சு பாருங்க, தெய்வத்தோடைய ஆறுதலையும் ருசிச்சு பார்ப்பீங்க, தெய்வத்தோடைய சந்தோஷத்தை ருசிச்சு பார்ப்பீங்க. இப்ப தெய்வம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட அவங்க இருந்தாங்க. அடுத்து கடைசியா பரிசுத்த ஆவியோடும் ஆவியோடும். நிச்சயத்தோடும் வந்தது. இப்ப என்ன வந்துருச்சு? முழு நிச்சயம். முதல்ல வசனத்துக்கு மாறியாச்சு, அடுத்து வல்லமைக்கு மாறியாச்சு, அடுத்து பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்துக்கு மாறியாச்சு, அடுத்து முழு நிச்சயத்தோடு வந்து. இந்த 3 வந்துருச்சுன்னா முழு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இந்த 3 வராததுனாலதான் நம்மளுடைய விசுவாசம் கயிறு இருந்த பிரிட்ஜ் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் தொங்குது. ஒரு மனுஷன் வசனத்தோடு வல்லமையோடு பரிசுத்தாவியின் நிறைவோடு சந்தோஷத்தோடு இருப்பான் என்றால் அவன் தேவனுக்காக நிற்கிறது முழு நிச்சயமாய், மாதிரியாய், விசுவாசத்தோடு அவனால் நிற்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெய்வம் உங்களை ஒரு மாதிரியா வைக்க விரும்புறார். ஒரு மாதிரியா இல்ல, மாதிரியா வைக்க விரும்புறார். வசனத்தோட வல்லமையோட, அடுத்து பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட, அடுத்து முழு நிச்சயத்தோட.